வணக்கம். இரவில் தூங்கச் செல்லும் முன்பாக பூண்டு பால் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இன்று பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பூண்டு பால் குடிக்கலாம். இந்த பால் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். இதனால் கிடைக்கும் பயன்களை பட்டியலிட்டிருக்கின்றோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு தொடர்ந்து வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். உங்களுக்கு திடீரென்று தீவிரமான சளி மற்றும் காய்ச்சல் வந்தால் அப்போது பூண்டு சேர்த்த பாலை குடியுங்கள். இதனால் பூண்டில் உள்ள கலவைகள் சளி மற்றும் காய்ச்சலில் இருந்து உடனடி விடுதலையை கொடுக்கும். உங்கள் முகத்தில் முகப்பரு அதிகம் இருந்தால் பூண்டு கலந்த பாலை முகத்தில் தடவுவதோடு அவற்றை குடித்தும் வந்தால் பருக்கள் வருவதை முழுமையாக தடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டு பாலை குடித்து வந்தால் தாய்ப்பாலின் சுரப்பு அதிகரிக்கும். அதிலும் பிரசவம் முடிந்த பிறகு பூண்டு பாலை குடித்து வந்தால் குழந்தைக்கு தினமும் போதிய அளவு தாய்ப்பால் கிடைக்கும். மேலும் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்கும். பூண்டு பால் நுரையீரல் அழற்சி உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணி. மேலும் இந்த பாலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கலாம். இந்த பால் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். செரிமானம் சீராக நடைபெற வேண்டுமானால் பூண்டு பால் குடிப்பது நல்லது. ஏனென்றால் பூண்டு உணவை செரிக்கும் செரிமான திரவத்தை தூண்டி உணவுகள் எளிதில் செரிமானமாக உதவும். பூண்டு கலந்த பாலை குடிப்பதால் வயிற்றில் வளரும் புழுக்களை அழிக்கலாம். அதற்கு இந்த பாலை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். பூண்டு பாலில் உள்ள வலி நிவாரணி தன்மை இடுப்பு மற்றும் பின்புற கால் வலியினால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு மிகவும் நல்லது. எனவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பூண்டு பாலை குடித்து நன்மை பெறுங்கள். பூண்டு பால் எப்படி செய்வது, அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தூய பசும்பால் 1 கப், பூண்டு 5 பல், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஆர்கானிக் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பனங்கற்கண்டு 1 டீஸ்பூன். முதலில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதில் பூண்டை தட்டி போட்டு நன்கு பூண்டை வேக வைக்க வேண்டும். நன்கு வெந்த பிறகு அதில் பனங்கற்கண்டு சேர்க்க வேண்டும். பிறகு அதில் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து சிறிது நேரம் பச்சை வாசனை போக நன்கு கொதிக்க விட்டு இறக்கி கரண்டியால் பூண்டை நன்கு மசித்தால் பூண்டு பால் தயாராகிவிடும். ஒரு மண்டலம் இதனை குடித்து பாருங்கள். அப்புறம் நீங்களே உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். ஏற்கனவே பூண்டு பால் குறித்து நாம் அறிந்திருந்தாலும் கூட அதனுடைய எண்ணற்ற மருத்துவ பலன்களை பெறுவதற்கு நாம் அடிக்கடி பூண்டு பாலை குடித்து வர வேண்டும். பெரும்பான்மையானோருக்கு எளிதில் இருக்கக்கூடிய நோய்களான இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் ஆகிய பிரச்சனைகளை பூண்டு பால் குடிப்பதன் மூலம் எளிதாக சரி செய்யலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.